ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு. ராகுல் காந்தி செய்தது என்ன அப்படின்னா, அவர் இவிஎம் தொடல. இந்த வாக்காளர் பட்டியல் நியாயமா சரியா இருக்கா? புழுறான் தேர்தல் ஆணையம், கோர்ட்லயே வந்து புழுறான். எடப்பாடி அவர்கள் திமுக கூட தான் கள்ள ஓட்டு போட்டுச்சுங்கிறாரு. என்ன மனநிலையில இவரெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு சார்? அவரு எப்படியோ ஒரு ஃப்ராடலன்ஸ் பண்ணி அமித்ஷா நம்மளுக்கு வெற்றி பெற்று தருவாருன்னே சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்க வந்து அவங்களுக்கு 7 சட்டமன்றத்தில் 1 அதுல எவ்வளவு பெரிய மோசடி. ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை எதையுமே இந்திய தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது இல்லை. இவிஎம் வச்சுக்கிட்டு பண்ணாங்க, இப்போ வந்துட்டு வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு பண்றாங்க. இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு நமக்கு வராது, தூக்கு. அண்ணாமலை எங்க 4.5 லட்சம் ஓட்டு வாங்க போறாரு? அந்த 4.5 லட்சம் ஓட்டு சேர்த்த ஓட்டு தான், ஃப்ராடு ஓட்டு தான். இல்ல பாதிக்கு பாதி. பாஜக அப்படின்றது ஒரு ஃப்ராடலன்ஸ் கட்சின்றாங்க. நான் தமிழ் நிறம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் முறைகேடு ஒரு பெரிய சிஸ்டமேட்டிக்காவே தெரியுதே சார். ஏன்னா பெங்களூர்ல இருக்கக்கூடிய 7 தொகுதிகளில் ஒரு மத்திய தொகுதியை மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல 1.5 லட்சம் போலி வாக்காளர்கள்ங்கிறது ஒரு பெரிய திட்டமிடல். 1.5 லட்சம். அதாவது என்ன ஆட்டுக்கணும்னா, தேர்தல் ஆணையத்தை வச்சுக்கிட்டு பாஜக மோசடி செஞ்சுட்டு வருதுன்றதுக்கு நான் ஒரு புத்தகமே போட்டேன். வாக்கேந்திர சூழ்ச்சி மக்களாட்சின்னு வச்சு. ராகுல் காந்தி செய்தது என்ன அப்படின்னா, அவர் இவிஎம் தொடல. அவர் எது தொட்டார் அப்படின்னா, எப்படி இந்த வாக்காளர் பட்டியல் நியாயமா சரியா இருக்கா பார்த்தா 1,250,000 வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள் இல்லவே இல்லை சேர்த்திருக்காங்க. அப்ப எப்படி இந்த தேர்தல் நியாயமா நடந்ததுன்னு சொல்ல முடியும்? ஒரு பெங்களூரு சென்ட்ரல் மக்களவை தொகுதி, அதில் ஒரு சட்டப்பேரவை தொகுதி, 7 சட்டப்பேரவை தொகுதியில் 1 அதில் எவ்வளோ பெரிய மோசடி, ஒரே ஒரு சட்டப்பேரவை தொகுதியில். அப்போ இது எவ்வளோ பெரிய மோசடி பாருங்க. அது அப்புறம் இதெல்லாம் எப்படி இந்த வாக்காளர்லாம் சேர்க்கப்பட்டதுன்னா, இதற்கான வசதியெல்லாம் தேர்தல் ஆணையத்தினுடைய இணையதளத்திலேயே இருக்குது. நேஷனல் எலக்டோரல் சர்வீஸ் போர்ட்டல் அப்படின்ற ஒரு போர்ட்டலுக்கு போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யாரை வேணாலும் சேர்க்கலாம், யாரை வேணாலும் அழிச்சிக்கலாம். இன்னும் ஒன்று இருக்குது, நேர்பாப் அப்படின்னு கொத்து அழிக்கலாம். அப்படிலாம் அழிச்சாங்க. 2019 தேர்தலுக்கு முன்னாடி 12,70,00,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. எல்லாம் இந்த புத்தகத்தில் நான் எழுதியிருக்கேன். உயர்மை பதிப்பகம் வெளியீடு எடுத்து பாருங்க. இவ்வளோ பெரிய புத்தகம் எழுதி எல்லாருக்கிட்டே தான் போகுது. என் மேலே வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த தேர்தல் ஆணையம் இவிஎம் வருகைக்கு பின்னால் ஒரு மோசடி ஆணையமாக ஆகிவிட்டது. அதுதான் எதற்கும் பதில் சொல்றதுல மிரட்டுறது, எதையும் தரமாட்டேன்றது, அது ரூல் கிடையாதுன்றது, சட்டம் கிடையாதுன்றது. ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் நடைமுறையில் இருக்கக்கூடிய வெளிப்படைத்தன்மை எதையுமே இந்திய தேர்தல் ஆணையம் கடைபிடிக்கிறது இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். ராகுல் காந்தி சுட்டி காட்டதையே பாருங்க. என்னென்னு சொல்றாங்க, நீ ஒரு வாக்குமூலம் ஃபைல் பண்ணு, புகார் சொல்லு. எதுக்கு? உனக்கு தான் உன்னுடைய பட்டியல் தானே, அது உன்னுடைய பட்டியல் தானே பகுப்பாய்வு செய்து அவர் வெளில போட்டாரு. அதுக்கு நீ இல்லை பதில் சொல்லணும். பதில் சொல்ல முடியாது. அவன் உடனே சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. திருட்டுத்தனம் தானே இது. இப்படிதான் செயல்படுறாங்க. இதன் அடிப்படையில் தான் அவங்க வெற்றியே இருந்திருக்குமா சார்? அப்படிதான் ஜெயிச்சுட்டு வராங்க. நான் அதான் எழுதுறேன். நான் இவிஎம் வச்சுக்கிட்டு பண்ணாங்க, இப்போ வந்துட்டு வாக்காளர் பட்டியலை வச்சுட்டு பண்றாங்க. பட்னா பிரமுக்ஸ் அப்படின்ட்டு வாக்காளர் பட்டியல் காப்பாளர்னு சொல்லிட்டு RSS காரங்களும் பிஜேபி காரங்களும் சேர்ந்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு இந்த வீட்டில் இந்த ஒரு வீட்டை அப்படியே யூனிட்டாக கணக்கு போடுவாங்க. இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு நமக்கு வராது, தூக்கு. இதெல்லாம் லிஸ்ட்டை வேற ஒருத்தருக்கு அனுப்ப வேண்டியது. அவங்க இந்த நேர்பாப் அப்படின்ற நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆத்தென்டிகேஷன் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு அதில் போயிட்டு வச்சு அழிச்சிட வேண்டியது போட்டு. அவ்வளோதான். நீங்கள் ஜனவரியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுடைய பட்டியல், அந்த பட்டியலில் வந்து உங்கள் பேர் இருக்கும். ஏப்ரல் நீங்கள் ஓட்டு போட போனீங்கன்னா இருக்காது. என்ன பண்ண முடியும்? அவனுக்கு தெரியாது. வாக்குப்பதிவு அதிகரிக்கிறதுலாம் தெரியவே தெரியாது. ராகுல் காந்தி அவர்கள் இவ்வளவு பெரிய ஆதாரத்தோட இந்திய ஜனநாயகத்தையே கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறாரு. ஆனா பல ஊடகங்கள் அதை பெருசா பேசாம இருக்கிறது கவனிக்கிறீங்களா சார்? இல்ல, அதை கவனிச்சுட்டு தான் இருக்கேன். கவனிக்காம இல்லை. ரொம்ப நாளா நம்ம ஊடகங்கள் எப்படி இருக்குது அப்படின்னோம்னா, இவங்கெல்லாம் இப்படிதான் சொல்லுவாங்க, அவங்களாம் அப்படி சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சிங்க? இப்படிலாம் சில்லற தரமா. இந்த தெருவில் ஒரு திருடு போயிடுச்சு, திருடனை பிடிச்சாச்சு, அவனை திருடன்னு சொல்லி முன்னாடி நிறுத்துறோம். உடனே மற்ற வீட்டுக்காரன் வந்துடு, அது எப்படிங்க உங்க ஒரு வீட்டில் திருடினதுனால அவன் திருடன் ஆயிடுவானா? எல்லா வீட்டு எங்க வீட்டுல எல்லாம் திருடல இல்லை, அப்ப எப்படிங்க நீங்க அவனை திருடன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா ஏத்துக்கீங்களா? செலக்டிவா தான் பண்ணுவான் திருடன். களவு எப்போதுமே செலக்டிவா தான் நடக்கும். அது என்ன பொது தொண்டாது எல்லாருக்கும் செய்யறதுக்கு? இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்றவன், எலக்டோரல் திருட்டுத்தனம் பண்றவன் செலக்டிவா தான் பண்ணுவான். தமிழ்நாட்டில் பண்ணா எக்ஸ்போஸ் ஆயிடும். காரணம்னா தமிழ்நாட்டில் எல்லா ஏஜென்ட்டும் 17 ஃபார்ம் கொடுங்கயா, கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போறான். அந்த ஃபார்ம் வச்சுட்டு மறுபடியும் கவுண்டிங்கு போகிறான். மற்ற மாநிலங்கள்ல என்ன நடக்குது? அப்படி இருந்து தமிழ்நாட்டில் 7.24% ஓட்டை சேர்த்துருக்காங்க போன முறை. இல்லாட்டி அண்ணாமலை எங்க 4.5 லட்சம் ஓட்டு வாங்க போறாரு? அந்த 4.5 லட்சம் ஓட்டு சேர்த்த ஓட்டு தான், ஃப்ராடு ஓட்டு தான். இல்ல பாதிக்கு பாதி. பாஜக அப்படின்றது ஒரு ஃப்ராடலன்ஸ் கட்சின்றாங்க. நான்
நான் அதான் கேட்குறேன்னா, எதுக்கு நீங்கள் வந்துட்டு தேர்தல் ஆணையமும் பாஜகவும் வந்துட்டு ஏன் வற்புறுத்தலை? விவிபேட்டை ஓட்டர் வெரிஃபைபிள் பேப்பர் ஆடிட் ட்ரெயில் பார்த்தா அதை கட்டாயி விடுது அந்த சீட்டு. அப்புறம் அதை எண்ணி முடிவு அறிவிக்கலாம். ஏன் ஒத்துக்கல? எவ்வளோ பல்ட்டி அடிச்சிருக்காங்க தெரியுங்களா அவங்க கோர்ட்டில். அது எல்லாத்தையும் கோர்ட்டும் ஏற்றுக்குது. ஆமாம் 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 நீங்கள் சொல்கிறது ரைட்டு, ஆமாம் ஆமாம் உங்கள் மேலே சந்தேகப்படக்கூடாது. ஜோக் அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டில். எல்லாத்தையுமே கேலி கூத்தாக்கிட்டு இருக்கிறாங்க. பல பத்திரிகைகள் தலையங்கம் கூட வெளியிடல சார். இல்லை, அது இந்து எழுதியிருந்தாங்க. மற்ற பத்திரிகைகள் எப்படி வெளியிட்டாங்களா இல்லையான்னு தெரிய வரல. இந்து பத்திரிகையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்துட்டு அனாலிசிஸ், டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதையே அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த பீகார் மற்ற இடங்கள்லாம். ஸோ அந்த மாதிரி அவங்க கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் அரசியல்ன்றது இதுதான். மகாத்மா காந்தி இந்த வாக்கை பற்றி சொல்லும்போது, இந்த விடுதலையின் மூலம் இந்த நாட்டு மக்களுக்கு நாம் பெற்றுத்தந்தது இந்த வாக்குரிமை தான். ஆனால் இந்த வாக்குரிமை பற்றி நம்ம மக்களுக்கு நம்ம விளக்கணும். இதன் மூலம் அவர்களுடைய அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை அவர்கள் கைக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம புரிய வைக்கணும். இந்த ஜனநாயக உரிமை எவ்வளோ மகோன்னதமானது அப்படின்னு புரிய வைக்கணும். யார்? ஆச்சாரிய வினோபா கிட்ட சொல்கிறாரு. இதை நம்ம புரிய வைக்க தவறிட்டோம்னு வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் இந்தியாவில் ஒன்று கார்ப்பரேட் கவர்மெண்ட் இருக்கும், இல்லாட்டி கூண்டாஸ் ராஜ் இருக்கும்னாரு. யாரு? மகாத்மா காந்தி. எவ்வளவு தெளிவா அப்பவே கணிச்சிருக்கிறாரு. ஆமா, அப்போ ஒரு பிர்லா மந்திரில தான் உட்காந்துட்டு இருக்காரு. எவ்வளவு டிஸ்பாஷனேட்டா இருந்திருக்காரு பாருங்க. எதாலும் பாதிக்கப்படாத ஒரு நபராக இருந்திருக்காரு பாருங்க மகாத்மா காந்தி. அப்படி அந்த வாக்கு அப்படின்றது என்னுடைய உரிமை, விடுதலையின் மூலம் கட்சி உரிமை. ஆனா நான் போயிட்டு ஓட்டு போடுறேன், அது யாருக்கு பதிவு வச்சுன்றது எனக்கு தெரியாது. அது இதை வச்சு சொல்றான். அப்ப அதில் கவுண்ட் பண்ணணுமா இல்லையா? கவுண்ட் பண்ண தயாரா இல்லை. கவுண்ட் பண்ண 6 மாசம் ஆகும். புழுறான் தேர்தல் ஆணையம், கோர்ட்லேயே வந்து புழுறான். நான் மட்டும் ஓஹோ ஆமாம் ஆமாம் சரிதான் 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 உச்ச நீதிமன்றத்தில் தலையாட்டுறாங்க. அந்த மாதிரி இப்போ நாங்கள்லாம் என்ன ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் எழுதி வச்சோம். இதெல்லாம் சும்மா இல்லை, ஒரு 6-8 மாதமாக பண்ண ஒர்க். அது தேர்தல் முடிஞ்ச நாள்லேருந்து அடித்த ஒர்க். அது எவ்வளோ விஷயங்களை சேர்த்துருக்குறோம் பாருங்கள். அப்போ என்ன அது அர்த்தம்? அப்போ இதெல்லாம் ஹேண்ட் இன் க்ளோவ். பாஜகவும் தேர்தல் ஆணையமும் கம்பைன் பண்ணி தான் நடந்துக்கிறாங்க. பங்காளிக்க நாங்கள் நடத்துறதா தேர்தலுங்கிற மாதிரியே இருக்கிறாங்க. அந்த கதையெல்லாம் இங்கே வேவாது. இதுக்கு மேலே முடியாது. அதெல்லாம் மக்கள் கொதித்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பயம் தர மாட்டீங்க. அதான் ஆகும். ஏன்னா ஏன் உரிமை அது ஆட்சியர் நிர்ணயிக்கிறது, நீங்கள் நிர்ணயிக்க கூடாது. இந்த ஐஐடியில் ஒரு பாப்பார பையர் தான் டைரக்டரா, அவன் தான் இந்த இவிஎம்லாம் கொண்டாங்க. 99 ஃப்ராட் நடக்குது. 1999 99 அதான் முதல்ல கேஸ் வந்து சுப்பிரமணிய சாமி போடுறாரு. பல பூத்தில் அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது. எப்படின்ற அவரு கேட்குறாரு. நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார், டெல்லி உயர் நீதிமன்றத்தில். சரி, தேர்தல் ஆணையத்தை கேட்டியா? ஒரு ஓட்டு கூட இல்லையா? ஏன் அப்படின்ட்டு கேட்டேன். என்ன சொன்னாங்க? ஒன்றும் சொல்லலை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுறாரு. இதே மாதிரி பல பூத்தில் ஒரு ஓட்டு இல்லாத அந்த மாதிரியான ஒரு தாக்குதலை சமாளித்தவரில் இவர் சந்திரபாபு நாயுடு ஒருத்தர். ஆனால் இன்னைக்கு அவர் பிஜேபியோட நிற்கிறாரு. இப்படிலாம் இருக்காங்க சார். எங்களுக்கு வந்த தகவல் படி சார், இதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு மோடி அரசு ஊடகங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது. அதெல்லாம் அப்படி பண்ணும். அதான் ஃபாசிஸ்ட் தானே அவங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் நடக்காது. இங்கே நம்ம ஊரில் பார்த்தோம் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் இவ்வளவு தரவுகள் இவ்வளவு ஆதாரங்கள் வச்சு குற்றச்சாட்டு நடந்துகிட்டு இருக்கு. இவர் என்னங்கிறாரு, திமுக கூட தான் கள்ள ஓட்டு போட்டுச்சுங்கிறாரு. என்ன மனநிலையில் இவரெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு சார்? அதாவது திமுக எதிரி, கருணாநிதி எதிரி, ஸ்டாலின் எதிரி, திமுக ஆட்சி போயிட்டு கிடப்படும், நான் போயிட்டு அங்கே உட்காந்து கொள்ளையடிக்கிறேன். இவ்வளோதான். அது ஒன்றும் பெருசாக யோசிக்க வேண்டியது. அவரு இப்படி எப்படியோ ஒரு ஃப்ராடுலன்ஸை பண்ணி அமித்ஷா நம்மளுக்கு வெற்றி பெற்று தருவாருன்னே சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்க வந்தவங்ககிட்ட இதான் எடப்பாடி பழனிசாமியினுடைய அப்படியே சொல்லியிருக்காரு. இப்படியே பார்த்து அதான் எத்தனை தடவை சொல்லியிருக்காரு. அப்படியே சொல்லியிருக்காரு, அமித்ஷா வெற்றி பெற்று தருவார். அப்போ எதை வச்சு சொல்கிறேன்? இவிஎம் வச்சு சொல்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் வச்சு சொல்கிறேன். அப்புறம் என்ன? அமித்ஷாவே ஒரு கட்டத்தில் சொல்லுவார், தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லுவார். மக்கள் ஆதரவு பற்றியெல்லாம் பேசவே மாட்டாங்க. எவ்வளோ பிஜேபிக்காரர் பேசுகிறாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் நமக்கு ஓட்டு இப்போ தாமரையில் தான் உடனே எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க. இந்த வடமாநில தொழிலாளர்கள் விஷயத்தில் டிடிவி தினகரன் சொல்கிறாரு, அவங்களும் இந்தியன் தானே, ஓட்டு போட்டுட்டோம் அப்படிங்கிறாரு. அவரே கிட்டத்தட்ட எத்தனையோ பூத்தில் அவருக்கு ஓட்டு விலகலன்னு குற்றச்சாட்டை வச்சாரு. இன்னைக்கு அவரு இதுக்கு ஒருங்கிணைஞ்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அதான் நம்ம நாட்டில் ஒன்று உண்டு, ஒருத்தர் சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டோன்னே அது முட்டாள்தனமாக இருந்தாலும் சாதகமாக பேசுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து கூட்டணி தர்மம்னு சொல்லிக்குவாங்க. அந்த இடத்துல அவர் போயிட்டார். அவர் எங்கே வேணாலும் எல்லாரும் இந்தியர் எங்கே வேணாலும் பிழைக்கலாம். அப்புறம் எதுக்கு மாநிலம்? அப்போ நீ வந்துட்டு போயிட்டு கர்நாடகாவில் நிற்பியா? கர்நாடகாவில் உங்களுடைய வேட்பாளர் ஒருத்தரை போட்டு பரப்புரை பண்ண போய் பாருங்க நீங்கள் என்ன ஆகுறீங்கன்ட்டு. தினகரன் தம்பிகிட்ட சொல்கிறேன், இந்த நாட்டில் வந்துட்டு இந்தியான்னு எவனுமே கிடையாது. இந்த நாட்டில் வியாபாரி இருக்கிறான், கார்பரேட் இருக்கிறான், ஏழை இருக்கிறான், பணக்காரன் இருக்கிறான், விவசாயி இருக்கிறான், தொழிலாளி இருக்கிறான். இவனா தான் இருக்கிறான். இந்தியன்லாம் எவனும் கிடையாது. ஏதோ அவ்வப்போது தமிழன் சீன்றதுனால தமிழன் உணர்வு வெளிப்படுது, அதனால தமிழன்றோம். மற்றபடி வேற ஒன்றும் கிடையாதுங்க. யாரும் இந்தியம் கிடையாது. அந்த இந்தியன் அவனுக்கு நான் தண்ணி தரமாட்டேன்னுவான். இன்னொரு இந்தியா நான் வந்துட்டு தடுப்பணை கட்டிட்டு தண்ணி தரமாட்டேன்னுவான். இப்படியாப்பட்ட இந்தியர்கள் தான் சுற்றிலும் ஒன்றா வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அது ஒரு கேடுகட்ட கான்செப்ட். அதை வந்துட்டு கட்டிக்கிட்டு அழுவுறாரு இவர். வேற ஒன்றும் இல்லை. இந்த எடப்பாடி அவர்கள், டிடிவி அவர்கள், அன்புமணி இவங்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனையோட வீரியமே தெரியாதாங்க சார்? எல்லாம் தெரியும். வேணாம், அவங்க தான் அழிய போறாங்களா? அப்புறம் ஏன் தெரியணும்? தமிழ்நாட்டில் திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறமும் இதை மக்கள் கிட்ட தீவிரமா எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கு. திமுகவுக்கு இருக்கு. திமுகவே வந்துட்டு பாத்தீங்கன்னா
அப்படியே போறாங்க அவங்க இன்னும் திமுகவுக்கும் தெரியாது இந்த மாதிரியான சூழ்ச்சிகளில் வந்துட்டு பாதிக்கப்பட்ட ஒரு கட்சி தான் திமுகவும் கூட. ஆனால் அவங்க உணர்ந்து வெளில வர மாட்டேங்கிறாங்க. பார்ப்போம். பாஜகவுடைய ஆட்கள் எல்லாம் டிபேட்ல பேசுறத பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரச்சனை இவர் ராகுல் காந்தி கொடுத்த ஆதாரம் இதை பத்தி எல்லாம் பேசாம ராகுல் காந்தி அப்ப என்ன சொன்னாரு இப்ப என்ன சொல்றாருங்கிறதா பேசுறாங்களே தவிர இதை பத்தி பேசாம பூசி மெழுகிட்டே போறாங்க. அவங்களுக்காக அவங்க பேச வராங்க, அதனால அது பூசி முழுகி பேசுவாங்க. அதை பத்தி ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. பாஜக தலைமை வந்துட்டு ஏன் முட்டு கொடுக்குற, இதுவும் பிரச்சனையா? இது தேர்தல் ஆணையத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்குமான பிரச்சனை. இல்லை நீங்க யார் நடுவில் பேசுறதுக்கு? முடிஞ்சு கருத்துல அந்த மாதிரி எதுவும் கிடையாது. தேர்தல் ஆணையம் நம்ம நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இப்ப நீதிமன்றம் தான் இதுக்கு நமக்கு சரியான ஒரு தீர்வு கொடுக்கும். நம்பலைங்களா? நான் நம்புறேன். தற்கால அரசியல் குறித்தான பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.